திமுகவிலிருந்து காங்கிரஸ் பிரிய போவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ஓப்பனாக காங்கிரஸ் சொல்லிவிட்டது, 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது ஆமாப்பா நீ சொல்கிறது கரெக்ட் அப்படிங்கிற விஷயம் தெரியும். டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது ஏற்கனவே திமுகவோட கூட்டணி கட்சிகள் திமுக மீது சம கோபத்தில் இருக்காங்க. முக்கியமாக வைகோ, திருமாவளவன், சிபிஎம், அதை தொடர்ந்து காங்கிரஸ். இப்போ காங்கிரஸ் ஓப்பனாகவே சொல்லிட்டது. ஸோ அதாவது பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் மாநில தலைவர் சார்பாக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அதுக்கு முன்பே திமுக மாநில தலைவர் சார்பாக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த திமுக கூட்டத்தில் மாநில தலைவர் சிவா அவர்கள் என்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ இந்த டைம் 30 தொகுதிகளில் 20 தொகுதி திமுக போட்டியிடும். ஸோ 20 தொகுதி திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும். அதுக்கப்புறமா அடுத்த 10 தொகுதி தான் காங்கிரஸ் போட்டியிடும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க. இது காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. ஏன்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தில் இருக்க மாதிரி திமுக ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. அங்கே காங்கிரஸ் தான் ஸ்ட்ராங். போன டைம் திமுக விட காங்கிரஸ் அதிகமான வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தது. சொல்லப்போனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 29 தொகுதிகள் பிஜேபியை விட காங்கிரஸ் முன்னிலை வகித்தது. இது எல்லாமே காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் புதுச்சேரியில் ரொம்ப 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 பலமாக இருக்கு. இந்த சமயத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் அதுக்கப்புறம் முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே மத்திக்கு அதாவது டெல்லிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டைம் திமுக விட அதிகமான தொகுதியில் நம்ம போட்டியிடணும். ஸோ நம்ம 20க்கும் மேற்பட்ட தொகுதியில் போட்டியிடணும். திமுக 10 தொகுதியில், திமுக விடுதலை சிறுத்தை கட்சி 10 தொகுதியில் போட்டியிட்டா போதும். இந்த ஒரு கூட்டணி இருந்தால் நாங்கள் ஒத்துப்போம். ஒருவேளை இந்த ஒரு கூட்டணிக்கு திமுக ஒத்துக்கலைன்னா நம்ம தனித்தே போட்டியிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு பவர் இருக்கு. நம்ம தனித்து போட்டியிட்டாலே கண்டிப்பாக 18 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு மேலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ திமுக விட அதிகமான தொகுதியில் இந்த டைம் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை ஓப்பனாகவே காங்கிரஸ் நிர்வாகிகள், புதுச்சேரி நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. இதனால் புதுச்சேரியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பெரிய சண்டையை வாக்குவாதமே போய்கொண்டு இருக்கு. இது புதுச்சேரியில் மட்டுமான்னு கேட்டால் புதுச்சேரியில் மட்டும் கிடையாது. இப்போ தமிழகத்திலையும் அது உருவாகி இருக்கு. இப்போ தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கிட்ட சில பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு. போன டைம் காங்கிரஸ் 23 தொகுதியில் திமுக கூட்டணியில் இருந்தது. இந்த டைம் திமுக கிட்ட போன டைமை விட எங்களுக்கு அதிகமான தொகுதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காங்கிரஸ் திமுக கேட்டிருக்காங்க. பாண்டிச்சேரியில் எப்படி திமுக இல்லை நாங்கள் அவ்வளோதான் கொடுப்போம் அப்படி சொல்லி பிடிவாதமாக இருந்ததோ அதே பிடிவாதத்தோட இப்போ தமிழகத்தையும் இருக்கு. இதனால் திமுக இப்போ ஆப்ஷனலாக காங்கிரஸ் வைக்க ஆரம்பித்திருக்கு. ஸோ திமுக இல்லைன்னா வேற எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை காங்கிரஸ் நடத்தி கொண்டு இருக்கு. இதில் தமிழக வெற்றி கழகம் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதிமுகவோட கண்டிப்பாக காங்கிரஸால் கூட்டணி வைக்க முடியாது. அதனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட்டணிக்கான அழைப்பு விடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் வந்தால் அது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். காங்கிரஸுக்கு ஒரு பெரிய தொகுதி எண்ணிக்கை கிடைக்கும். அதே சமயம் தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பிஜேபி பிஜேபி கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் சேரலாம் பல பிரச்சனைகள் மத்திய அரசு சார்பாக விஜய்க்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் கொடுப்பாங்க. அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தால் அந்த ஒரு நெருக்கடியை தடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அது ஒரு சப்போர்ட்டாக தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கும். முக்கியமாக ஃபண்டும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்தால் அது எந்த அளவுக்கு ஒரு பலமான கூட்டணியாக தமிழகத்தில் இருக்கும்?